கீழே 7 கீழே 7 மேல 7 என்னங்க ஆக மொத்தம் 14 உலகம். ஏண்டா என்ன ஸ்கூலுக்கா போய் போறீங்க? என்ன சொல்ற நீங்க தான் 7 3/4 4 3 இருக்கீங்க. விளக்கமா சொல்லுங்க. கீழே 7 கீழே 7 மேல 7 மேல 7 ஆக மொத்தம் இருப்பது 14 உலகம். ஓ 14 உலகம். அப்படி சொல்லிங்க ஏதோ வாய்ப்பாடு படிக்கிறீங்கன்னு நினைப்போம். அப்படி இந்த 14 உலகத்துல சரி நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசம் தென் திசை. தென் திசை யமுனாபுரி. என்ன சமணாபுரி. ஏண்டா கண்ணபரியா? இல்ல இல்ல காரப்படி எனக்கு கேட்கலீங்க. மேல உன்னை கொல்லாத நான் விட மாட்டேன். வேண்டூர் நகமாபுரியா? என்ன பண்றது? இல்லைங்க தங்கமாபுரிங்க. இந்த ரமன் என்று சொல்லக்கூடிய யம தர்மனாக இருந்தாலும் நான் ஒருவனே பிறந்தான். எங்க ஒப்பனுக்கும் அம்மானுக்கும் ஒரு ஆளா? நிறைய பேர் பிறந்தீங்களா? சந்தேகமா நீ ஏன் இவ்வளவு அழகா பிறந்திருக்கிறீங்க? ஏங்க இந்த அழகா பார்க்கும் போது உன் கூட்டாளி எத்தனை பெற்று போட்டாங்களே தெரியல. நாங்க எத்தனை பேர் தான் நண்பா பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? கூடி பிறந்தாரோல ஆடு ரெடியா இருக்குது. சாமி நமக்கு முன்னாள் ஆசிரியர் அதாவது ரங்கப்பன் அவர்கள். அவரு மட்டும் இல்ல இன்னும் எத்தனையோ கலைஞர்லாம் இங்க இருக்காங்க. கோமாளி வேலத்துல சரி மீனாண்ணன் சரி எந்த ஒரு வேஷமா இருந்தாலும் சரி சிறி பாட்டில இருந்து பெரிய பாட்டி வரைக்கும் ரங்கப்பன் இன்னும் கோயில்ல உனக்கு சில நடிகர்கள்லாம் நிறைய வரணும். அனைவற்று பேர்களும் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் ஒரு மனிதனா பிறந்தா சரி
பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு உண்டு. ஆமாங்க. யாரும் நாட்டுல வாழ்ந்தது சரித்திரம் கிடையாது. பிறந்தாக்க ஒரு நாளைக்கு செத்துத்தானா ஆகணும் நண்பா. சாமி அப்படி இருந்தாலும் எண்ணி ஒரு புரண்டா எண்ணி புரட்டாளாங்க விக்கிறதல்ல ஒட்டியா இல்ல. எண்ணி பெருசா எண்ணி வரும்போது என்ன சாப்பிட்டு வந்தீங்க? என்னடா சாப்பாடு? நான் சாப்பிட்டு வந்தேங்க. என்ன சாப்பிட? களி ரசம். என்ன சொல்ற நண்பா? சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமே கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணங்க. அவர் சொத்துல இருந்து ஒரு 500 ரூபாய் எனக்கு அன்பளிப்பாக செய்திருக்காங்க. ஏங்க 50 ரூபாங்க. அப்படியா? நல்லா பாருங்க, சேப்பு கம்மியா இருக்குது. 500டா? 5000ங்க. ஆமா. அப்படி நம்மளையும் அன்பளிப்பாக செய்த அன்பு உள்ளம். சரிங்க. அறிவு போல் வேறு உள்ளம், மூங்கல் போல கலைகள் எடுத்து சரி என்னும் சிறந்த ஆயுள் பெற்று உயிரோடி வாழ் என்று அந்த அம்மன் திருப்படியை வாட்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயினும் செக்கப்லாம் கரெக்டா போறீங்களா? ஏன்டா நான் முழுவதே எனக்கே இருக்குதுங்க. இவனை கூலியார் விட்டு தான் அடிக்கிறது, நான் அடிக்க கூடாது. ஸ்கேன் பண்ணீங்களா? பயனா போட்டா யாருக்குங்க தெரியும்? நாங்க யாராரு பிறந்தோம்? நீங்க யாராரு பிறந்தீங்க? எங்க தம்பி தெரியாது உங்களுக்கு? உங்க தம்பியா? அந்த ஆளை எந்த செயல்ல வச்சுக்கிறீங்க? அவன் தான் சனி பகவான். சனி பகவானா? எங்க தம்பி யாருன்னு தெரியாத? யாரு? எந்தி வேலு. அவன் செத்து போட்டு போ. யாங்க? சனி பகவானும் சனி பகவானும் இந்த யம தர்மராஜனும் இருவர் 2 பேர்களாக 2 பேரும் பிறந்து நான் எங்க இருக்கின்றேன்? நீங்க எங்க இருக்கிறீங்க? சரணாபுரி. அங்க கூத்தாடி இருக்கிறீங்க. சரணாபுரி தோட்ட காட்டுல இருக்கிறீங்க. ஏய், நீ சாராங்கீராய் குடிச்சு பேசிருக்கீங்களா? நல்லா பேசுறீங்களா? மேல பெரிய மலை, மேல பெரிய மலை, கீழே அக்கினி ஆறு. கீழே அக்கினி ஆறு. அக்கினி ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. சரி. மயில்கால வழியாக என் சிம்மாதானம் மேல தொங்கி கொண்டிருக்குது. ஓ, உங்க சிம்மாதானம் மேல தொங்கிட்டு இருக்குது. அந்த மயில்காலு சரி ஏதாவது நான் தப்பு செய்தா நீதி நேர்மை கண்ணியம் மட்டும் பாரு. சரி. சத்தியம் தவறாதவன். ஓ, சத்தியம் தவறாதவங்க. சரி. அப்படி ஏதாவது சத்தியம் தவறா அந்த மலையானது புழுங்கி என் சிரசி மேல விழுகும். அப்படி சிரசி மேல விழுந்தால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. இந்த அக்னியார் ஓடுத. ஆமாங்க. இந்த அக்னியை விழுந்து நான் தீர்ச்சி விடுவேன். அக்னியாரு. சரி. அப்படி இருந்தாலும் என் நானும் திருமணம் செய்தா ஏங்க சொல்லல. என் மனைவி எனக்கு தான் சொந்தம். வேற விட்டுட்டீங்களா? மாலை விட்டுட்டீங்களா? நம்ம பொண்டாட்டி பேர் என்னங்க? ஏண்டா இவ்வளவு காயப்பட்டு நான் சொல்றேன். ஒன்றை முடிச்சு போட்டியா? நம்ம பொண்டாட்டி பேர் என்னங்க? ஐயோ, மறுபடியும் முதல்ல என் பொண்டாட்டி எனக்கு தான் சொந்தம். நீ எப்ப நீ ஒன்றை முடிச்சு போட்டியா? உங்க மனைவி. என் மனைவி தளி கட்டிய மனைவி. வேலை விட்ட மனைவி. கண்ணு ஓய், கல்கின்ற தேனே அமுது அதெல்லாம் கொண்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா? எங்கடி கீரை? கீரையெல்லாம் இங்க விக்கிறதில்ல. எங்கடா வந்த நீ? என்ன முருங்கைக்கீரையா? என் மனைவியா? உங்க மனைவியா? ஐயோ, பண்ண காட்டாத, செத்து போயிடுவேன். அன்பா
யாருங்க? என் மனைவிதான் சுபாலை. எது எது? சுபாலா. கேக்குறீங்க? செக்குல சூளையா? இல்ல. என்னங்க பேரு? இங்க போனாலும் வைக்கிறது இல்லையே. அவனை பாரு பறக்க. ஏய், ஒரு அரசன் சபைக்கு வந்தா சரி. எப்படி பேசணும்னு தெரியாதா? ஏய், ஏய், இல்ல, எப்படிடா பேசணும்? ஏய், வா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஆமா. சரி, நீ போனா பாத்துக்கிறேன். போறாங்க. இனிமேல என் மோசடியே முடிச்சு விடாத, ஓடி போய் நான் பாத்துக்கிறேன். என் மனைவி பேர் என்ன? உங்க மனைவி பேர் என்னங்க? சுபாலை. சுபாலை. திருமணம் செய்து இந்த சமணாபுரி நாட்டுல சரி நான் நீதி நேர்மை சரி கண்ணிய கட்டுப்பாடு சத்தியம் தவிர அதை வாழ்ந்தாலும் ஏய் சுவாமி அப்படி இருந்தாலும் சரி இன்று நான் வந்த நோக்கம் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்களே என்ன காரணம்? நீதி நேர்மை தவறாத மண்ணை சரி எக்கச்சக்கம் ஏழாகோடம் அப்படி ஏதாவது அதிகமா இருந்துச்சு கொஞ்சம் சவுக்கடி கட்டிடுவேன். உன்னுடைய ஆயுச முடிப்பை. ஐயோ வேண்டாங்க. என்ன சொல்ற? ஐயோ என் கூட்டுக்காரிக்கு ஒரே பிரசங்க வேண்டாங்க. இன்னும் நாலு கட்டிடா. வேண்டாங்க நண்பா சுவாமி. என் மனைவி அதிக சீக்கிரம் நான் பார்க்கணும். ஓ உங்க மனைவியை பார்க்கணுமா? ஆமா எங்க இருக்கிறாங்க? உள்ள இருக்கிறான். எந்த பேரு சொல்லு? சமணாபுரியில. என் கூட்டுக்காரி. உங்க வீட்டுக்காரி சுபாலை. சுபாலை எங்க இருக்கிறாங்க? சமணாபுரியில. ரைட்டுங்க. உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றது ஆனாச்சுங்க. சீக்கிரம் நம்ம பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு வரேங்க. ஏய் நம்ம பொண்டாட்டியா? உங்க மனைவியை நான் கூட்டிட்டு வரேன். அப்படி சொல்லு. அதிக சீக்கிரம் காலதாமதம் இருக்கக்கூடாது. யமதர்ம மன்னன் உங்களை அதி சீக்கிரம் அழைத்து வர சொன்னாருன்னு. யமதர்ம ராஜன் அதிக சீக்கிரத்தோட அதை மட்டும் காட்டாதீங்க. கெடா வெட்டெல்லாம் முடிச்சு போச்சுங்க. கம்முனு இருங்க. சீக்கிரம் வருகிறேன். அவ கூலி என்னவென்றால் ஓய் அகோல் என்னவென்றால் அப்படியே பாத்திட்டாங்களா? ஆமா. அகோல் என்னவென்றால் வந்தாளா? இன்னும் வரலைங்க. இப்பதான் கூட்டிட்டு எப்படா வருவா? பசிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்ன ஓடி அழைத்து வரா? ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட கேட்கணுங்கிட்டே எனக்கு ஒரு ஆசைங்க. ஏங்க காலைல என்ன செலவியா? என்ன சொல்ற? இல்லைங்க ரொம்ப நாளா டவுட்டுங்க. ஏன் சந்தேகத்தை கிளீன் பண்ணிக்கிட்டா சந்தையிலையும் ஏக்குமானா வீட்லயும் ஏக்குமானா? ஏங்க சந்தையில என்ன சந்தமானா வாங்குற? சந்தமாண்டாவா? கட்டிய மனைவி எனக்கு மட்டும் தான் சொல்லணும். எனக்குலாம் இல்லையா? நோ என்ன இங்கிலீஷ்ல பேசுற? நல்லா காது என்ன சொல்ற நீ? நான் தூக்க மாட்டீங்க மாத்துக்க. செத்து போது வேண்டாம். டேய் ஓய் யமதர்மராஜன் மன்னன் அழைத்தோம்.
மன்னர் அழித்த என்ன இன்னைக்கு அழித்த அதிக சீக்கிரத்தோடு கூட்டிட்டு வந்து என்கிட்ட விடுறேன். ஏங்க நான் கொஞ்ச நேரம் கூட்டிட்டு வரேன். ஏய் கண்ணெடுத்து எடுத்து விடு. வேட்டூர் பாருக்கு பக்கமா இருக்குதுங்க. அதிக சீக்கிரம் முடியாது. நான் அப்படி நவர்றேன். ஏங்க ஜல்தியா வரண்டா சீக்கிரம் கூட்டுவா. வரண்டாலாம் நீங்க தண்ணி குடிச்சு வச்சுக்கிட்டு இவ்விதமாகத்தானே யமதர்மராஜன் தன் மனைவி சுவாலை அழைக்க சபைநாடி வருவதற்காருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.